Hello friends, welcome to my channel Ungu Boutique. In channel இப்போதான் first time பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. Then பக்கத்துல இருக்க notification bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ எப்படினா மாமனார் காம்போல குழந்தைக்கு எப்படி Dress வந்து ரெடி பண்றதுன்றத காட்ட போறேன். இந்த மாதிரி நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு folded edge open edge சொல்லிட்டு லைனிங் பீஸ் first எடுத்துர்க்கேன். எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு folded edgeல இருந்து மார்க்கிங் பண்ணுங்க. ஷோல்டரோட width வந்து 4 inches எடுத்துக்கறேன். நெக்கோட width வந்து 2 inches எடுத்துக்கறேன். ஓகே இப்போ நெக்கோட டெப்த் வந்து 3 inches வந்து கிராஸ்ல எடுத்துக்கிட்டு ரவுண்ட் நெக் வந்து போட்டுக்க போறோம். சேம் இதே பேட்டர்ன்ல மாமோட Dress வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவா போட்டுருக்கேன். சோ அதுல வந்து நான் வெயிஸ்ட் பெல்ட் வந்து போட்டுருப்பேன். பட் இந்த வீடியோல தான் அந்த வெயிஸ்ட் பெல்ட்டோட அந்த டியூட்டோரியல்ல காமிக்க போறேன் ஸ்டிட்ச் பண்ணும்போது. சோ கண்டிப்பா இந்த வீடியோல பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்க saree எல்லாம் ரீயூஸ் பண்ணனும்னா என்னோட description boxல Instagram link கொடுக்கிறேன். சோ அங்க என்ன कांटेक्ट பண்ணீங்கனா நான் உங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி நான் அங்க உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அங்க எனக்கு कांटेक्ट பண்ணுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து 4.5 inches எடுத்துக்கிட்டு அந்த டாட்டுக்கு நேரா chest width வந்து 7.5 inches வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஆர்ம் ஹோல் அந்த கர்வ் வந்து நம்ம வந்து இப்ப டிரா பண்ணிக்க போறோம். இப்போ அதே ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து வெயிஸ்டோட ஹைட் வந்து 9.5 inches வச்சுக்கிறேன். இப்போ வெயிஸ்டோட width வந்து 7.5 inches வந்து வச்சுக்க போறோம். இதனால ஒரு ட்ரெண்டிங்கா இப்போ போயிட்டு இருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு டிசைன் வைக்கிற மாதிரி உள்ள ஒரு பட்டு பாவாடை டிசைன் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி பட் போர் அடிக்காத மாதிரி குயிக்கா வந்து நான் வந்து காமிச்சிருக்கேன். மெஷர் பண்றது மட்டும் டீடைலா காமிச்சிருக்கேன். மித்ததெல்லாம் குயிக்கா நான் காமிச்சிருக்கேன். இப்போ ஸ்லீவோட மெஷர்மென்ட்ஸ்க்கு சேம் அதே மாதிரி நான் வந்து ஸ்லீவ்க்கு வந்து பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து வச்சிருந்தேன் லாஸ்ட்ல பட் நான் வந்து நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். தென் அதுக்கு ஸ்டிட்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஓகே நம்ம பஃப் ஸ்லீவ் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சோ ஸ்டிட்ச் பண்ணும்போது நான் காட்றேன் எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஓபன் எட்ஜ்ல 3 inches டவுன் வச்சுக்கிறேன். வச்சிட்டு ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு நான் வந்து 5.5 inches வச்சிருந்தேன். ஓகே வச்சிட்டு இந்த மாதிரி ஓபன் எட்ஜஸ்ல 3 inches டாட் பண்ணோம்ல அத மேல folded edgeோட கார்னர்ல இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ பாட்டம் ஸ்லீவ் வந்து 5 inches வச்சிட்டு ஃபுல்லா ஸ்லீவ் பேட்டர்ன்லாம் நம்ம வந்து டிரா பண்ணி finish பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்ட போற ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கும். கவுல் ஸ்லீவ்னு சொல்வாங்க. பஃப் ஸ்லீவ்லயே ரொம்ப அழகா மேல மட்டும் குட்டியா வர மாதிரி இருக்கும். ப்ளவுஸ்க்குலாம் நிறைய யூஸ் பண்றாங்க. நான் அந்த மெத்தட் வந்து ரொம்ப டீடைலாவே இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன். ரொம்ப ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பஃப் ஸ்லீவ் உங்கு போட்டிங் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிடைக்கும். நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுக்கிறேன். சோ அது வந்து கட் பண்ணும்போது எப்படி அந்த பஃப் ஸ்லீவ் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் மெஷர்மென்ட்ஸ் வச்சு கட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன். நான் ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸ் அப்படியே நான் 2 பீஸா ஸ்கர்ட்டுக்கு ஒரு லாங் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தேவையான ஹைட் வந்து 23 inches இருக்க மாதிரி. இப்போ இந்த மாதிரி saree பீஸ்ல நமக்கு ஸ்டார்டிங்ல நான் மாம் Dressலயே காமிச்சிருப்பேன். எப்படி லே பண்ணி கட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் இதிலே காமிக்கிறேன். அப்படினா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. நான் முந்தி பார்ட்ல இந்த மாதிரி ஜரி வர்க் இருக்குல அதுல வந்து மாம்க்கும் சரி டாட்டருக்கும் சரி ஸ்லீவ் வந்து நான் இந்தல தான் வச்சிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி லே பண்ணா டிசைன் வந்து எந்த மாதிரி வேணும்ன்றத பாத்துக்கோங்க. எனக்கு மோஸ்ட்லி நான் வெர்டிகலா இருக்க மாதிரி பாத்துக்கிட்டேன். ஏனா வெர்டிகலா இருக்க மாதிரி டிசைன் வச்சோம் அப்படினா நமக்கு குண்டா தெரியாம ஒல்லியா தெரியும். நம்ம கையினாலும் சரி நம்மளோட பாடினாலும் சரி. சோ எல்லாமே நான் அந்த வெர்டிகல் டிசைன் இருக்கிற மாதிரியே நான் வந்து பாத்துக்கிட்டேன். பாத்தீங்கன்னா நான் ஸ்லீவும் அப்படிதான் வச்சு லே பண்ணி கட் பண்ணிருக்கேன். இதுவும் அப்படிதான் லே பண்ணிருக்கேன். saree வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவும் சரி டாப்பும் சரி விரிச்சு விட்ட மாதிரி பொசிஷன்ல வச்சு கட் பண்ணிருக்கேன் நானு. ஓகே இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஷேப்புக்கு ஏத்த மாதிரி. ஓகே இப்போ வந்து saree பீஸ்ல நமக்கு தேவையான லெந்த் வந்து இருக்க மாதிரி நான் வந்து மடிச்சு போட்டுக்கிட்டு 23 inches எனக்கு வேணும் ஸ்கர்ட்டுக்கு. சோ நான் 23 inches இருக்க மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த saree வந்து யூஸ் பண்ணாத saree பட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதுல வந்துட்டு நமக்கு ப்ளவுஸ் பீஸும் சேர்த்து அட்டாச் ஆகி இருந்ததனால எனக்கு வந்து saree பீஸ் வந்து நிறையவே இருந்தது. இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஸ்கர்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி 4 லேயர் இருக்குல்ல இதுல எனக்கு 2 லேயரே போதும். இப்போ ரிமைனிங் இருக்க 2 லேயரும் நம்ம மேல மாம்க்கு வந்து மேல ஈவன் அவுட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்ல குட்டியா கொஞ்சம் கிடைச்சதுல அதுல வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு டாப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். டுனிக் டாப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து காட்றேன் எப்படி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படினு ஜீன் கூட போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும்.
ஓகே, இந்த மாதிரி நான் சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த லைனிங் பீஸை அப்படியே திருப்பி விட்டுட்டு நெக்லைனுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணி ஒரு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அது வந்து பேக் பீஸுக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா, நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த சேமாவை தான் வைக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இந்த கிளிப் வந்து எடுக்கலை. ஸோ நான் ஷோல்டர் எப்படி வந்து இன்விசிபிளாக அட்டாச் பண்ணுறது, இன்விசிபிள் இல்லை குத்தாமல் அட்டாச் பண்ண சொல்கிறது காமிக்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். அது வந்து ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணும்போது நான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஜிப் வந்து எடுத்துக்கிட்டேன். சென்டரை கட் பண்ணி விட்டுட்டு ஜிப்போட நல்ல பக்கமும் நம்ம டாப்போட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஜிப் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்படியே ராங் சைடில் திருப்பி போட்டு அந்த ஜிப்போட ஒரு எண்டு தூக்கிட்டு இருக்குல்ல, அது வந்து தூக்கிட்டு இருந்தால் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மாதிரி நல்ல ஜிப்போட நல்ல பக்கம்னு நம்ம பிடிச்சி திறப்போம் இல்லையா, அதுதான் நல்ல பக்கம். அந்த ஜிப்போட நல்ல பக்கமும் நம்ம டாப்போட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பரட்டி போட்டு அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இன்னொரு பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி பேக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்றத அவங்ககிட்ட சொல்கிறேன். இது மாதிரி ஜிப்போட எண்டில் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஜிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேம் அதே மாதிரியே நம்ம சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு லைனிங் பீஸை திருப்பி வர்றதுக்கு முன்னாடியே ஷோல்டர், அதுக்கு முன்னாடி நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட பீஸ் வந்து லைனிங் பீஸ்க்கும் சாரீ பீஸ்க்கும் நடுவில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்படி நடுவில் வைக்கும்போது சாரீ பீஸும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் சைடில் உங்களுக்கு வந்து உள்ளேயும் சீல்டாக இருக்கும், ராய்ட்ஸ் தெரியாமல். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ ஒரு பீஸ் தானே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இன்னொரு பீஸ் வந்து நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்கோம்ல. ஸோ அதை ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நெக்லைன் ஃபுல்லாக வந்துக்கிறேன். நெக்லைன் ஃபுல்லாக வந்து ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேக் பீஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அந்த லைனிங் பீஸை ராங் சைடில் திருப்பி போட்டு இந்த மாதிரி நான் எல்லா மெத்தட்ஸும் நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரெண்டுமே சேம் தான். பட் ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அந்த கிளிப்பும் சேர்த்து எடுத்துருக்கணும். பட் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம வந்து இப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு நிறைய கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் அப்படியே ரெண்டாக மடக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்ட்டில் ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கிறதுல அங்கே வந்து ஒரு 4 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு ஒரு 1 இன்ச் வந்து விற்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி சாரீ பீஸ்க்கு மேலே ஸ்லீவோட லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு பாட்டம் ஸ்லீவ் மட்டும் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு லைனிங் பீஸை அப்படியே ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு சாரீ பீஸ்க்கு மேலே ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கிறதுல ஸோ அதை ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் காமிச்சிருக்கேன், இன்னொரு ஸ்லீவும் நீங்கள் இதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ராங் சைடில் திருப்பி போட்டு நமக்கு இந்த மாதிரி லைனிங் பீஸ் தான் நமக்கு தேவையான ஷேப்பில் இருக்குது. ஸோ எந்த பீஸ் தான் நமக்கு கரெக்டான ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஓகேவா, ஃபுல்லாக கட் பண்ணிட்டான். இப்போ வந்து எப்படி நான் வந்து அந்த பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதை பாருங்கள். ஸோ கீழேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சஸ் டாட் பண்ணிக்கிறேன். அந்த 3 இன்ச்சஸ் டாட்க்கு நேரம் ஒரு 2.5 இன்ச்சஸ் டாட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்லீவ் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்லீவோட கர்வ் வருதில்ல, அந்த கர்வ்லேருந்து இன்னொரு சைடு கர்வ் வரைக்கும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அந்த பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு ஒரு செப்பரேட் வீடியோ, எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இருக்குது. நான் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு மேலே கார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ஒரு 1 இன்ச் கிளாத் ஒரு 2 இன்ச் கிளாத் எடுத்துகிட்டு அதோட ஒரு சைடு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். அந்த என்ன சொல்கிறது, அந்த 1 இன்ச் கிளாத்தோட நல்ல பக்கமும் நம்ம பாட்டம் ஸ்லீவோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சைடு நம்ம சீல் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடு ராயேஜ் இருக்குல்ல, அந்த ராயேஜ் வந்து இதுக்கு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அந்த பீஸை மட்டும் நம்ம ப்ளீட் வைக்கணும். பாட்டம் ஸ்லீவை ப்ளீட் வைக்கக்கூடாது, அந்த ப்ளூ கலர் பீஸை மட்டும் ப்ளீட் வச்சுக்கிட்டு அதை அப்படியே விரித்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஸ்லீவும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, 2 ஸ்லீவ் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நிறைய இருக்கும். நான் இப்போ சைடில் வந்து கீழே வந்து கார்னரில் குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறதை காட்ட போகிறேன். ஒரு 4.5 இன்ச்சஸ் லென்த் வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு 7 இன்ச்சஸ் விட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா டாப் பீஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து அதுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி
கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கர்வாக ஒரு ஷேப் வந்து போட்டுக்க போகிறோம், ஹாஃப் சர்க்கிள் மாதிரி. இப்போ எல்லா பீஸும் 4 பீஸுமே நமக்கு தனித்தனியாக கிடைக்கணும். ஓகே, ஜாயின் ஆயிருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா, இது ஃபுல்லாக அப்படியே நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு 4 பீஸ் தனியாக எடுத்துக்க போகிறேன். இதுக்கேற்ற மாதிரி நமக்கு லைனிங் பீஸில் நம்ம ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம டாப் பீஸ் கட் பண்ணிட்டு ஈவன் அவுட் பண்ணியிருப்போம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டு ஈவன் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பீசஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நான் 4 லைனிங் ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒன்றுத்துக்கு மேலே நல்ல சாரியோட நல்ல பக்கத்தை வந்து நம்ம லைனிங் பீஸ்க்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல அந்ததையும் நமக்கு அப்படியே கேர்வ்டாக வருதில்ல அதையும் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சைடில் இருக்க குட்டி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து விட்டுருங்க. இதை அப்படியே ராங் சைடில் திருப்பி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சீல்டான 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஃபுல் ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிளும் எடுத்துக்கோங்க. மெயினாக சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நீங்கள் லைனிங் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷேப் இந்த மாதிரி வந்துடும். அந்த கர்வ் இருக்குல்ல அந்த கர்வுக்கு மேலே மட்டும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் 4 பீஸ்க்குமே. ஏன்னா அது வந்து கீழே வரும்ல, டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே நீட்டாக வந்து கிடைக்கும், இல்லைனா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மித்த பீஸ்லாம் நம்ம சைடில் மேலே வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 4 பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாட்டம் இருக்குல்ல நம்ம டாப்போட பாட்டமும் இந்த ட்ரையாங்கிள் பீஸோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ட்ரையாங்கிளோட கார்னர் இருக்குல்ல அது வந்து சென்டரை பார்த்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த கேப் ஸ்லீவ் மாதிரியும் பண்ணலாம், உங்ககிட்ட ரொம்ப குட்டி கொஞ்சம் கிளாத் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இதை அப்படியே கீழ் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த ராயேஜ் வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு ஒரு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, 2 சைட்லையுமே நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக சூப்பரான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவோட அந்த ப்ளீட் இருக்குல்ல அது 2 பக்கமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்ம லாஸ்ட் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணதுனால நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் டாப் பீஸ் கலவாக வச்சிங்கன்னா ஒரு சைடில் ஃபுல் ஸ்லீவும் அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சைடில் பாதி ஸ்லீவ் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் சென்டர்லேருந்து அந்த பக்கமும் சென்டர்லேருந்து இந்த பக்கமும் ஈவனாக இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு நல்ல பக்கமும் லே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் 2 பக்கமுமே ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டாப் பீஸ் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அப்படியே ஃபுல் பீஸையும் ராங் சைடில் திருப்பி போட்டுட்டு சைடில் வந்து ஓரம் அடிக்க போகிறோம். நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடி லென்த் வச்சுக்கோங்க. நான் பாட்டம் ஸ்லீவில் ரெடி லென்த்லேருந்து வந்து ஆர்ம் ஹோலுக்கு ரெடி லென்த் எடுத்து வச்சுக்கிட்டேன், தென் வெயிஸ்ட்டுக்கும் ரெடி லென்த் எடுத்து வச்சுக்கிட்டேன். கரெக்டாக அந்தந்த டாட் வச்சுட்டு அதுக்கு நேராக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு கீழே வந்து கார்னரில் வந்துடும், அப்படியே க்ராஸாக வந்துடுங்க. அப்படி க்ராஸாக வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அதேமாரி இதையும் செக்யூர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு சைடில் ரொம்ப எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க, குழந்தைங்களுக்கு வந்து குத்தும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, நமக்கு சூப்பரான ஒரு பீஸ் வந்து கிடச்சிச்சு. இப்போ எப்படி நம்ம வேஸ்ட் பெல்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் பார்டர் பீஸ் எடுத்துக்கிறேன். பார்டர் பீஸ் எடுத்துக்கிட்டு நல்ல திக்காக கிடைக்கணுன்றதுக்காக டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 10 இன்ச்சஸ் விட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே 4 சைட்லையுமே ஸ்டிச்சிங் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக நான் வந்து பாப்பாவுக்கு தான் ரெடி பண்ணேன். பட் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பாப்பாவோட வேஸ்ட்டுக்கிட்டேயே இந்த பார்டரோட டிசைன் இருந்துச்சு. ஸோ அது வந்து அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாதுன்றதுக்காக நான் எனக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாதிரி சைடில் இருக்க அகலம் பார்த்துக்கோங்க 2 இன்ச்சா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 இன்ச்சு டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க, 4 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க, 5 இன்ச்சஸ். ஸோ 5x5க்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம டோரி வந்து ரெடி பண்ணுற மாதிரி நம்ம ஒரு நாட் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 1 இன்ச் வித்து வச்சுட்டு கிளாத் எடுத்துகிட்டு அப்படியே ராங் சைடில் பார்த்து ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஸ்டிக்கு இல்லைனா நம்ம லூப் டோனர் இருக்குல்ல அது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல டோரி வந்து ரெடி ஆகிடும். நான் இதே மாதிரி 2 டோரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன். 2 டோரி ரெடி பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த 5x5 தான் நமக்கு வேணும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 5x5ல் 2 ஸ்கொயர் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் நாட்டு லட்கன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப டிஃப்ரெண்ட் நிறையா லட்கன் டிசைன்ஸ்லாம் வச்சு ஒரே வீடியோவாக டுட்டோரியலாக போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயும் மேக் பண்ணுற அந்த டோரி டிசைன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன அந்த கால்குலேஷன் மட்டும் 5x5 மட்டும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் பீஸ் எடுத்து விட்டுட்டு இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு நடுவில் அந்த கார்னர் 2 சைடு கார்னரையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சரியா?
ஓகேவா. இந்த பெல்ட்டுக்கு சைடு இருக்குல்ல, அந்த 2 சைட்லேயுமே அட்டாச் பண்ண போகிறோம். இந்த அந்த ட்ரையாங்கிள்குள்ளே அந்த சைடு பீஸ் போகணும்ல, அதுக்காக தான் நான் அந்த கால்குலேஷன் சொன்னேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரௌன் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். நீங்கள் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தெரியுன்றதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பெல்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக நமக்கு கீழே கார்னரில் இப்போ 5x5 ரெடி பண்ணாலும் அதே மாதிரி ஒரு 3x3ல வந்து நான் ஒரு ஸ்கொயர் பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நான் வந்து அட்டாச் பண்ணி ஒரு டிசைனுக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் கீழே தொங்கும் போது அது நல்லாயிருக்கும்ல, ஸோ அதுக்காக. ஸோ வேஸ்ட் பெல்ட் வச்சு ஒரு குர்த்தின்றதுனால எக்ஸ்ட்ரா ஃபேர் வச்சு தான் அவங்க விற்கிறவங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் லைனிங் பீஸையும் நம்ம லைனிங் பீஸோட ஸ்கர்ட்டும் சாரீ பீஸோட ஸ்கர்ட்டும் கீழே லைனிங் பீஸு மேலே சாரீ பீஸுன்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் பாக்ஸ் ப்ளீட் வந்து வச்சுக்கிறேன். மேலே ஒரு ப்ளீட்டு, அப்படியே உள்ளே ஒரு ப்ளீட்டு, அதுக்கடுத்து மேலே ஒரு ப்ளீட்டு, உள்ளே ஒரு ப்ளீட்டு, லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் சேர்த்து வச்சே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் பாக்ஸ் ப்ளீட் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா. இதே மாதிரி இன்னொரு ஸ்கர்ட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு 2 ஸ்கர்ட்டையும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகேவா. ஒரு சைடில் மட்டும் ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி விட்டுருங்க, இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கட்டும். இப்போ அந்த ஸ்கர்ட் பீஸு நல்ல பக்கம் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சஸ் கிளாத் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெல்ட்டுக்காக நம்ம அந்த ப்ளீட் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு சைடு மட்டும் தான் ஸ்கர்ட் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஒரு சைடு ஓப்பனாக இருக்குல்ல, அந்த ஓப்பன்லேருந்து இன்னொரு ஓப்பன் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கர்ட் பீஸோட இன்னொரு எண்டு இருக்குல்ல, ஸோ அந்த பெல்ட் பீஸையும் சேர்த்து அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாட்டு போகிறதுக்கு ஹோல் வந்து கிடைக்கும் சைடில். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் லைனிங் பீஸோட பாட்டம் ஸ்கர்ட் இருக்குல்ல, அதை வந்து நான் ஸ்டிச் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அது பண்ணேன். இப்போ எனக்கு அந்த பெல்ட் பீஸில் மேலே இருக்க எண்டு வந்து எனக்கு சீல்டாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சீல்டாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ராங் சைடில் அந்த ரா எட்ஜ் தெரியாத மாதிரி மூடின மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணணும். ராங் சைடு பார்த்து போடணும், சரிங்களா. ஸோ எனக்கு வந்து இப்போ மேலே வந்து ரா எட்ஜ் இல்லைன்றதுனால அப்படியே நான் மேலே வச்சு அப்படியே ராங் சைடில் அந்த ரா எட்ஜ் இருக்குல்ல, தச்சு விட்டுரு போல் அந்த எட்ஜ் தெரியாமல் அப்படியே மூடி விட்டுக்க போகிறேன். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு லுங்காரே ஸ்டைல் டாப் அண்ட் பாட்டம் வந்து நான் வந்து மேலே பெல்ட் வச்ச மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம பேண்ட் ரெடி பண்ணுற வீடியோலாம் நான் வந்து காமிச்சிருப்பேன் எலாஸ்டிக் பண்ணுறது. நீங்கள் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நாட்டு வந்து இதுக்கப்புறமா வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 கிளாத் இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஒரு சைடில் மட்டும் ஒரு குட்டி நாச்சு போட்டுக்கோங்க. இது அவ்வளோவா பிரியாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலும். நான் வேறு வீடியோவில் காட்டுறேன் எப்படி நாட்டு வந்து பண்ணும்போது எப்படி சீல்டாக சூப்பரான ஒரு எட்ஜ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். பட் எந்த வீடியோவில் போட்டிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த மெத்தடும் காமிக்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டாப், ஒரு பாட்டம் ஸ்கர்ட், தென் ஒரு வேஸ்ட் பெல்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. நீங்கள் கண்டிப்பாக வேஸ்ட் பெல்ட்லாம் இந்த மாதிரி பார்டர்லேருந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சாரீ இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டைப் ஆஃப் கிளாத்துக்கு வந்து நீங்கள் லைனிங் கிளாத் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே செட் ஆச்சு, ரொம்ப அழகாக இருக்காங்க. தீபாவளிக்கு வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு மாமா டாக்டர் காம்போ மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சாரீ எனக்கு கொரியர் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து சைஸஸ் வந்து கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பண்ணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி தீபாவளி அண்ட் ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.